வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் டெட்டு பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 இது ரெண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய ஆன்லைன் கிளாஸு அண்டு நியூ டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த 90 நாளில் உங்களால் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு 100 மார்க்குக்கு மேலே உங்களால் உறுதியாக வாங்க முடியும். சரிங்களா? ஸோ நாம் போட்டிருக்க இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நாங்கள் சொல்லக்கூடிய பாடத்தை தெளிவாக படித்து முடிச்சுட்டு நம்ம பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக டெஸ்ட்டு அட்டன் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்கு எடுக்க முடியும். ஓகே, 100 மார்க் இருந்து கண்டிப்பாக வந்து உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டை வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்க்கும் அண்டு மேக்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவில் ஆன்லைன் கிளாஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாம் ஏன் இங்கிலீஷ் அண்டு மேக்ஸ்க்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா இது ரெண்டு தான் எல்லாத்துக்கும் கஷ்டமானது. ஓகேங்களா? ஸோ நாம் சொல்லக்கூடிய இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா 25+ எடுத்து கண்டிப்பாக எடுத்துடலாம். மேக்ஸ்லேயும் ஒரு 25+ வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? அது போக டெட்டு பேப்பர் 1 சைக்காலஜி, டெட்டு பேப்பர் 2 சைக்காலஜி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக, ஓகே, இது கோர்ஸ் தனி. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸு, ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து தனி கோர்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு தனி கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க. ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட்டு 22/8/2025 இந்த டேட் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு முதல்ல நாங்கள் இதுமாரி பிளான் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது வந்து டெட்டு பேப்பர் 1க்கான ஸ்டடி பிளான். இந்த பிளானை முழுமையாக பாருங்கள். டெஸ்ட் 1க்கு நீங்கள் என்ன படிக்கணும்? சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, இவிஎஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 சப்ஜெக்ட்டும் படிக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். அதுக்கான வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் வச்சு நீங்கள் படித்து முடிச்சுட்டு, இல்லை உங்கள் கையில் புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா புக்ஸ் வச்சு படித்து முடிச்சுட்டு 22ஆம் தேதி நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு 150க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி ஒரு 10 டெஸ்ட்டை தாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களுக்கு மார்க்கானது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டில் ஒரு 10 மார்க்குக்கு மேலே ஈஸி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளான ஸ்டடி பிளான். ஓகேங்களா? தமிழ் பாருங்கள் 6th, இங்கிலீஷ் பாருங்கள் 6th, மேக்ஸ் வந்து எண்கள் சம்மந்தமான தொடர்பு, அதேமாரி வந்து சயின்ஸில் வந்து அளவீடுகள், சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பிரித்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதே தான் டெட்டு பேப்பர் 1க்கும், இதே தான் டெட்டு பேப்பர் 2க்கும் இதே மாதிரி ஸ்டடி பிளான் தான். ஓகேங்களா? ஸோ பேப்பர் 2 சோசியல் சயின்ஸுக்கு இதே மாதிரி ஸ்டடி பிளான் தான். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டடி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு என்ன கொடுத்துருவோம்? ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் படிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதே திரும்ப படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து 30 டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் பேப்பர் 1 படித்து முடிச்சிடுவீங்க. 6லேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து படித்து முடிச்சிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். சரிங்களா? அதேமாரி டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் எழுதி பார்த்துக்கலாம். ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் எழுதி பார்த்துக்கலாம். அதே டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருவோம். அதை டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 2 ஆப்ஷன்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஆன்லைனில் எழுதும்போது உங்கள் மார்க் 150 கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் 100 கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ மீதி தப்பான கொஸ்டின் வந்து 50 என்ன அதை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். டெஸ்ட்டு 1க்கும் டெஸ்ட்டு 2க்கும் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிது அப்படின்னு சொல்லி பைசா வந்து பார்த்துக்கலாம். இந்த எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கோச்சிங் ஆப்பில் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேரில் ஜாயின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு தனியாக குரூப் இருக்குது, பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக குரூப் இருக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேரில் எப்படி ஜாயின் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நடந்த யூஜி டிஆர்பியில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நடந்த எஸ்டிடி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் மந்த் ஓகே 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. உங்கள் ஆப்பில் கூகுள் ப்ளே ஸ்டோர் போய் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த லோகோவில் ஒரு ஆப் வரும். ஓகேங்களா? ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த லோகோவில் வந்து ஆப் வரும். இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்கள் மொபைல் நம்பரை கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க.
உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஓடிபி வந்து போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக லாகின் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட் லாகின் ஆயிரும். பேரண்ட்டை வந்து இங்கே ஆன் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ கோர்ஸ்குள்ளே போன வீட்டு கீழே பாருங்கள், ஹோமு, பேச்சஸ், ஸ்டோரு, சேட்டு, ப்ரொஃபைல்னு காமிக்கும். இதில் ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் டெட்டு, பிஓ, எஸ்டிடி, ஓகே ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ, உங்கள் டெட்டு பேப்பர் 1 அப்படின்னா பேப்பர் 1 செலக்ட் பண்ணுங்கள், பேப்பர் 2 அப்படின்னா பேப்பர் 2 செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓவர்வியூலேருந்து கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கண்டென்ட்டில் தான் எல்லாமே இருக்கும். ஸ்டடி பிளானு, டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா 5000 கொஸ்டின்ஸ் பக்கம் இருக்கும். எல்லாமே ஆப்பில் இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்கள் கோர்ஸ் ஓகே அப்படின்னா கீழே பே நோன் இருக்கும், அல்லது பை நோன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஆப்பில் அமௌண்ட் கட்டும்போது பார்த்தீங்கன்னா பஞ்ச் மைக்ரோ டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிட்டாக வரும். ஸோ இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இருக்குது, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் பேங்கிங் எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அமௌண்ட் பே பண்ண வேண்டி உங்களுக்கு எல்லாமே அன்லாக் ஆயிரும். ஓகே, டேரெக்டாக ஆப்பில் பே பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே அன்லாக் ஆயிரும். சப்போஸ் ஆப்பில் பே பண்ண முடியல அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் ஏதாவது மெத்தடில் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அது வந்து உங்கள் அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, உங்கள் நேமு, மொபைல் நம்பர் எல்லாம் அதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஆயிரும் ஆக்டிவேஷன் பண்ணி தரது. ஓகேங்களா? ஸோ 2 daysக்கு அப்புறம் உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதுமாரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோனு, டேப் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணி அடுத்த எக்ஸாம் யூஜி டிஆர்பிக்கு படிக்கலாம், ஆர் எஸ்டிடி எக்ஸாம் வந்து நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம் டேட் வந்து 15/11/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ 90 days இருக்குது. அந்த 90 days நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா போதும், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ 22ஆம் தேதி வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் முன்னாடியே அட்மிஷன் போட்டு இந்த பேட்சுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 ஸ்டார்ட் ஆகி அப் டு எக்ஸாம் வரைக்கும் போகும். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.